சாத்தான்குளம் சம்பவத்தின் போது வாய்க்கிழிய பேசிய நடுநிலையாளர்களை காணவில்லை. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கில் நீதி கேட்டு போராடிய போராளிகளை காணவில்லை. பத்திரிகையாளர்களை காணவில்லை, மூத்த பத்திரிகையாளர்களை காணவில்லை, வாய்க்கிழிய பேசிய யாரையுமே காணவில்லை. சாத்தான்குளம் சம்பவத்திற்கு சற்றும் குறைவில்லாத படுபாதக சம்பவம் திருபுவனத்தில் நடந்திருக்கு. திருபுவனம் சிவகங்கை மாவட்டத்தில் 27 வயது இளைஞர் அஜித்குமார் கோயில்ல செக்யூரிட்டியா இருக்கிறாரு. அவர் விசாரணைன்ற பேர்ல அழைத்து போய் 6 போலீஸ்காரங்க கடுமையா தாக்கி டார்ச்சர் செய்து அவரை படுகொலை செய்திருக்கிறாங்க. இத வெறும் மரணம்னு நம்ம சொல்ல முடியாது, கொலை. இப்ப எந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார்? எஃப்ஐஆர் இருக்கா? சிஎஸ்ஆர் ஆவது இருக்கா? எஃப்ஐஆரே போடாத, சிஎஸ்ஆர் கூட போடாத ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை எப்படி அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணீங்க? சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை பண்ணீங்களா? இல்லையே. சடலம் ஊருக்கு ஒதுக்குப்புறமால கிடைச்சிருக்கு. அவருடைய சடலம் கைப்பற்ற இடத்துல என்னெல்லாம் இருந்தது? சொல்லும் போதே வயிறு எரியுது. பிவிசி பைப்ஸ் இருக்கும் பாருங்க, ஸ்ட்ராங்கான பைப்ஸ் எல்லாம் வைத்து கொடூரமா தாக்கியிருக்காங்க. சாத்தான்குளம் சம்பவம் நடந்த போது யூடியூப் ஸ்பேஸ்ல அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ண வெகு சிலர்ல நானும் ஒருவன். அந்த சம்பவத்தை யாராலும் மறக்க முடியாது. ஒட்டுமொத்த ரீஃபார்மேஷனுக்காக அது தேசிய செய்தியா சர்வதேச செய்தியா பேசப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு சற்றும் குறைவில்லாம இப்ப நடந்திருக்கு. ஏன் யாருமே பேச மாட்டீங்க? கண்ணிருந்தும் குருடர்களாய், வாயிருந்தும் ஊமைகளாய் எதை வச்சு வாயடைச்சிருக்காங்க? அதிகாரத்தை வச்சா? பணத்தை வச்சா? எதை பார்த்து பயப்படுறீங்க? இறந்து போன அந்த இளைஞர் 27 வயதர் எத்தனை பெரிய கனவுகளோடு இருந்திருப்பார்? இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது?